அவர் மகாராஜன் வேதமாணிக்கம். சிறு வயதிலேயே சிவபக்தராகவும் உண்மை, ஆன்மீகம் ஆகியவற்றை தேடும் உயர்ந்த நாட்டமுடையவராகவும் காணப்பட்டார். 1799ஆம் ஆண்டு சிதம்பரம் என்ற இடம் நோக்கி புண்ணிய பயணம் மேற்கொண்டார். அங்கு நடைபெற்ற வழிபாடுகள் அவருக்கு வெறுப்பையும் ஏமாற்றத்தையுமே தந்தன. இதனால் மனமுடைந்த அவர் ஓர் தூணில் சாய்ந்து தூங்கிவிட்டார். அப்போது வெண்ணங்கி தரித்த ஒரு தூதன் கனவில் தோன்றி, நீ செல்ல வேண்டிய இடம் வேறு, புறப்படு, வழிகாட்டுகிறேன் என்று கூற உடனே அச்சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்தார். தஞ்சாவூரில் கோலா போதகர் மூலம் கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்த இவர் ஞானசானம் பெற்று புதிய மனிதனானார். தான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வேண்டும் என்ற வாஞ்சையில் தன் உறவினர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவை பற்றி அறிவித்து